வணக்கம். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்திய பாரதியாரின் 128வது பிறந்தநாள் விழாவினை அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னகம் பண்பாட்டு மையம் இணைந்து வள்ளலார் சாலையில் உள்ள ஆந்திர மகாசபாவில் பாரதியாரின் 128வது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடியது. விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் செல்வராஜ் வரவேற்று பேசினார். விழாவினை அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். செயலாளர் கண்ணாஜி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பில் கவியரங்கமும் மற்றும் நாடகமும் நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பரிசினை வழங்கினார். நிறைவாக உதவி நூலக தகவல் அதிகாரி மஞ்சினி நன்றி கூறினார். விழாவில் பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியர்கள், கலை பண்பாட்டுத்துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக நடைபெற்ற குடையில் ஓவியப் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் SP சிவக்குமார் குடைகள் வழங்கி தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கமும் புதுவை மாநில ஓவிய மன்றமும் இணைந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஓவியப் போட்டியை நடத்தியது. போட்டியில் இருதய ஆண்டவர் பங்குத்தந்தை தாமஸ் அடிகளார் தலைமை தாங்கினார். எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு உரையை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் குருமூர்த்தி நோக்கவுரையாற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவக்குமார் ஓவியம் வரைவதற்காக மாணவர்களுக்கு வண்ணக்குடைகளை வழங்கி போட்டியை தொடங்கி வைத்தார். போட்டியில் மாணவர்கள் ஒரு குடைக்கு 3 பேர் வீதம் அமர்ந்து மார்க்கர், ஸ்கெட்ச், துணியில் தீட்டும் வண்ணம் ஆகியவற்றை கொண்டு அனைவருக்கும் சமவாய்ப்பு மற்றும் மனித உரிமைகள் என்ற தலைப்பில் ஓவியம் வரைந்தனர். போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் தமிழ்மாமணி அரிமதி தென்னகன் சான்றிதழ்களை வழங்கினார். கலந்து கொண்ட அனைவருக்கும் போட்டி நிறைவு பெற்ற பின் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை ஓவிய மன்றத்தினர் செய்திருந்தனர். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியை ஒட்டியுள்ள கனகன் ஏரியை தூர்வாரி சுற்றுலா தலமாக மாற்றிட வேண்டும் என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவையில் சமீபத்தில் பெய்த தொடர் மழையால் ஏரி மற்றும் குளங்கள் நிரம்பி வழிந்தன. ஆனால் புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியை ஒட்டியுள்ள கனகன் ஏரி தூர்வாரப்படாததால் ஏரிக்கு வரும் தண்ணீர் வெளியேறி நீர்பிடிப்பே இல்லாத ஏரியாக காட்சியளிக்கிறது. ஏரியில் ஆகாய தாமரை செடிகள் முற்றிலுமாக ஆக்கிரமித்து உள்ளதாலும் சேரும் சகதியுமாய் ஏரி திகழ்வதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதுவை அரசு கனகன் ஏரியை பாதுகாத்திடவும் அதனை சுற்றுலா தலமாக மாற்றிடவும் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் இந்த ஏரி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் ஏரியாகவும் நீர்பிடிப்பு ஏரியாகவும் திகழ்ந்து நிலத்தடி நீர் உயரும். எனவே ஏரியை தூர்வாரிட புதுவை அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் CBI போலீசார் சோதனை செய்தது ஏன் என்று புதுவை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் சுப்பாராவ் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள ரேடியோ டயக்னோசிஸ் துறையில் உபகரணம், கெமிக்கல் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக CBI போலீசாருக்கு புகார் கூறியிருக்கின்றனர் என்று கூறிய அவர், என்னுடைய தலைமையில் தலைவர் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர், நிர்வாகப் பிரிவு அதிகாரிகள் ஆகியோர் பர்ச்சேசிங் கொள்முதல் கமிட்டியில் உள்ளனர். முன்னதாக CBI ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் என்னிடம் அனுமதி பெற்றுதான் ரேடியோ டயக்னோசிஸ் துறையில் பணியாற்றி வரும் துறைத் தலைவர் இளங்கோவன், முன்னாள் குடோன் பாதுகாவலர் நடராஜன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். இதில் கடந்த 10 ஆண்டுகளாக உபகரணங்களை கொள்முதல் செய்த முக்கிய கோப்புகளை ஆய்வு செய்தனர். பின்னர் இரவு சோதனை செய்துவிட்டு முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து பின்னர் தகவல்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். மேலும் வேறெந்த துறைகளிலும் CBI விசாரணை நடத்தவில்லை என்று கூறிய அவர், ஜிப்மர் மருத்துவமனையில் மோட்டார் சைக்கிள் திருட்டை தடுக்க போலீசாரிடம் சேர்ந்து வேறு முடிவு எடுக்க உள்ளோம். அதேபோல மருத்துவமனையில் உள்ள அடிப்படை குறைபாடுகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று கூறினார். ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் சுப்பாராவ் செய்தியாளர்களின் சந்திப்பின்போது தலைவர் டெட்ரி உள்ளிட்ட உயர்மட்ட டாக்டர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை வில்லியனூர் தொகுதியில் மழை நிவாரணத் தொகை 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுவை வில்லியனூரில் மழை நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் நிதியினை வழங்கினார். நிகழ்ச்சியின்போது வில்லியனூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயூப் மற்றும் ஊர் பிரமுகர்கள் உடனிருந்தனர். இதேபோல சுல்தான்பேட்டையில் மழை நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து மக்களுக்கு நிவாரணத் தொகை 1000 ரூபாயினை வழங்கினார். நிகழ்ச்சியில் அப்துல்லா தாஜுதீன், சம்சுதீன், சுல்தான், அக்பர் அலி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அரசூர் பகுதியில் நடைபெற்ற மழை நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் நிதியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சிவராசு, ராஜவேல் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு மழை நிவாரண நிதியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். புதுவையில் தொடர் மழை காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மழை நிவாரணமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் திரு வைத்திலிங்கம் அறிவித்தார். அதன்படி தொகுதி வாரியாக மழை நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு மழை நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா கலந்து கொண்டு மழை நிவாரணத் தொகையான 1000 ரூபாயினை வழங்கி துவக்கி வைத்தார். அப்போது கவுன்சிலர் சக்திவேல், தொகுதி நிர்வாகிகள் மதனா, யூனுஸ், ராஜேஷ், மூர்த்தி, பாபு, குரு உள்பட பலர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பேட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பூரணி புஷ்கலை சமேத ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ முன்னடி வீரன் ஆலய கும்பாபிஷேகம் விழாவில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கம் பேட்டில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பூரணி புஷ்கலை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் ஸ்ரீ முன்னடி வீரன் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சோலை வாழியம்மன், ஸ்ரீ கங்கா பவானி அம்மன் ஆகிய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி துவங்கிய இவ்விழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் கந்தசாமி, சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், தியாகராஜன், விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் ராஜவேலு, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவி முனியம்மாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏ.கே.டி. ஆறுமுகம், ஏம்பலம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் குமரேஸ்வரன், பஞ்சாயத்து தலைவர்கள் முத்து, மண்ணாங்கட்டி, கவுன்சிலர் மதிவதனி உள்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிருமாம்பாக்கம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை ராஜ்பவன் தொகுதி வ.உ.சி. மேல்நிலைப் பள்ளியில் மழை நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.பி. சிவக்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை ராஜ்பவன் தொகுதியில் உள்ள மக்களுக்கு மழை நிவாரணமாக 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி வ.உ.சி. மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மழை நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.பி. சிவக்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் தில்லைவேல், துணை வட்டாட்சியர் சிவசங்கரன், வருவாய் ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கிராம நிர்வாக அலுவலர் சிவக்குமார் மற்றும் மாநில பிரதிநிதிகள், தொகுதியின் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுவை சுல்தான்பேட்டை கிளை மாணவரணி சார்பில் மாபெரும் மார்க்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை சுல்தான்பேட்டையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சுல்தான்பேட்டை மாணவரணி சார்பில் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது.
கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தாசின் தலைமை தாங்கினார். மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் பகீர் முகமது அல்தாஃபி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சுவோம் என்ற தலைப்பில் மாநில செயலாளர் ஜின்னா உரையாற்றினார். கூட்டத்தில் இஸ்லாமிய விழிப்புணர்வு பற்றிய பட்டிமன்றம் நடத்தப்பட்டு நிகழ்ச்சியிடையே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிறைவாக சுல்தான்பேட்டை மாணவரணி செயலாளர் ஹாஜா மொய்தீன் நன்றி கூறினார். உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மீனாட்சிப்பேட்டை அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜை, தீபாராதனை, யாத்ராதானம், கலசங்கள் புறப்பாடு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வரசித்தி விநாயகர் விமானம் மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமான ஸ்தூபிகள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வரசித்தி விநாயகர், கருணாம்பிகை, உடனுரை அருளீஸ்வரர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் மற்றும் நவகிரக சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து விநாயகரின் திருவுருளை பெற்றார். கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.